ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவள் அவள். ஆனால் சில வருடங்களில் பெற்றோர் பிரிந்தனர். அவளது உலகம் சிதைந்தது. மூத்த மகளாக அவள் சிறு வயதிலே குடும்பப் பொறுப்பை தன் தோளில் சுமக்கத் தொடங்கினாள். தன்னை உருக்கி வெளிச்சம் தரும் மெழுகுவர்த்தியைப் போல அவள் தன் குடும்பத்திற்காக தன்னையே தேய்த்து கொண்டாள். வீடு வீடாகச் சென்று வேலை செய்தாள். வந்த வருமானம் அனைத்தையும் குடும்பத்திற்காக செலவிட்டாள். திடீரென திருமணம் நடந்தது. அதுவரை இருந்த அவளது சுதந்திரம் மொத்தமாக பறிபோனது. இப்போது அவள் ஒரு இயந்திரத்தைப் போல ஓடிக்கொண்டிருக்கிறாள். காலையிலிருந்து இரவு வரை ஓயாத உழைப்பு. மற்றவர்களை கவனிப்பதில் அவள் தன் பசியையும் தாகத்தையும் கூட மறந்தாள். அவளது தேவையை எவரும் யோசிக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு உடை முதல் உணவு வரை அனைத்தும் மற்றவர்களின் விருப்பமாகி போனது. எதை கேட்டாலும் காயப்படும் சொற்களே மிஞ்சின. நல்லது சொன்னாலும் வில்லியைப் போலவே பார்க்கப்பட்டாள். அவளது உணர்வுகளுக்கு அங்கே இடமே இல்லை. தனிமையில் இருக்கும் வரைதான் பெண்ணுக்குச் சுதந்திரம். இதுதான் அந்த பிள்ளையின் இன்னும் பல பெண்களின் நிதர்சனம்.